ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்ஸ் லைக் அ மேன். இதை எழுதினவங்க மகேஷ் டட்டானி. இவங்க ஒரு ரினவுண்ட் இந்தியன் பிளே ரைட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் பிளே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 22, 1989 தான் ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சௌதியா மெமோரியல் ஹால் இன் பெங்களூர். ஓகேவா, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மெமோரியல் ஹாலில் தான் இதை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளே வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணணும், அதை மக்கள் வாங்கி ரீட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் கம்ப்ளீட்லி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக எழுதப்பட்ட ஒரு பிளே. ஓகேவா, இது வந்துட்டு 2004 இதை ஃபிலிமாக அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நேஷ்னல் அவார்டும் இது வின் பண்ணியிருக்கு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக அண்ட் ஆல்சோ ரொம்ப இமோஷ்னலான ஒரு கான்செப்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதோட ஆர்டிஸ்டிக் டிவோஷன் இதில் என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட பேஷன் அண்ட் ஆல்சோ சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷன் இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு எவ்வளோ தவிக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிறது விமன் தான் அப்படின்றது ஒரு பேசிக்கான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஆனால் மென் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு சொசைட்டிலேருந்து எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி அதில் சர்வே ஆகிறாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக இந்த பிளேயில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஒரு பிளே தான், ஜஸ்ட் 2 ஆக்ட் பிளே. ஓகேவா, நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் தான் எழுதியிருக்கிறாங்க. பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே லிமிட்டடான கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஜெயராஜ், இவர் ஒரு மிடில் ஏஜ்டு மேன். இவருக்கு பரதநாட்டியம் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ இவர் நார்மலி மென் வந்துட்டு பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு விமன் மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், அவங்களுக்கு நிறைய மார்க்கிங், நிறையா டீசிங் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவருமே அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாரு. பட் ரொம்பவே சைலண்ட்டாக காமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அவரோட பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ ஸ்லைட்லி சென்சிட்டிவ். யாராக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே தான் அடி வாங்க முடியும் இல்லையா. நிறைய அடி வாங்கும் போது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் உடஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இவரும் நிறைய அடி வாங்கியிருப்பாரு. தென் ரத்னா, இவங்க வந்து ஜெயராஜோட ஒய்ஃப். இவங்களும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். இவங்க ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். ஓகேவா, என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் ஷைன் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப அவங்க குறிக்கோளாக இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மேனிப்புலேட்டிவ், கொஞ்சம் பொசசிவான ஒரு பர்சனும் கூட. ஓகேவா, நெக்ஸ்ட் கேரக்டர் அமிர்தல். இவர் யார் அப்படின்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டைம்லேயே எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண பர்சன் வீட்டுக்குள்ளே மட்டும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவார். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவர்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைக்கல, இவர்கிட்ட மாட்டிட்டு சில பேர் கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். முக்கியமாக இவரோட பையன். ஓகேவா, அவரோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவரை எந்த அளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அவருக்கு சுத்தமாக அவர் டான்ஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. நெக்ஸ்ட்டு லதா. லதா அப்படின்றது யாருன்னா ஜெயராஜ் அண்ட் ரத்னாவோட பொண்ணு. ஓகேவா, அவங்களுமே ஒரு யங் டான்சர். லாஸ்ட் ஒன் விஸ்வா. விஸ்வா அப்படின்றது யாருன்னா லதாவோட ஃபியான்சி. ரொம்பவே சிம்பிளான ஒரு பிளே. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிளே ஸ்டார்ட் ஆகும்போதே ஜெயராஜோட வீட்டில் வச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஜெயராஜ் அண்ட் ஆல்சோ ரத்னா ரெண்டு பேருக்குமே இப்போது என்ன மாதிரியான ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா, விஸ்வாவோட வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண விஷயமா நம்ம பேசும்போது, கல்யாணம் நடக்கும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அதை ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தென் வெளியே போகிறாங்க. இப்போது லதா அண்ட் விஸ்வா பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும்போது அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி லதா சொல்கிறா. அதே மாதிரி விஸ்வா அவங்க வீட்டில் உள்ள கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் காமிக்கலாக போகும். ஓகேவா, சில விஷயங்களை அவங்க வந்து நல்ல காமெடியாக கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களோட கான்வர்சேஷன் போகும். இப்போ லதாவோட வீட்டில் வச்சு தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதுனால லதாவோட ஃபாதர் ஜெயராஜோட அவரோட அந்த யூஸ் பண்ணுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் எல்லாம் பார்க்கும்போது இவன் அதை பற்றி கொஷின் ரைஸ் பண்ணுறான், அவள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறா. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வீட்டிலே பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த டான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களே அவனால் பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு ஃபேமிலியாக அவங்க அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறாங்க, டான்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இவனுக்கு புரிய வருது. ஜெயராஜ் அண்ட் ரத்னா என்டர் ஆகிறாங்க. வரும்போதே பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லதாக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன், அவர் வந்து மிருதங்கம் ப்ளே பண்ணக்கூடியவர். ஓகேவா, அவரோட ஆர்ம் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அவரால்
மிருதங்கம் வாசிக்க முடியாது. தென் யார் வாசிப்பா? எப்படி அவள் டான்ஸ் பண்ணுவா? இது வந்து அவளுக்கு கிடைச்ச ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அவள் ஷைன் பண்ணுவா. அவளோட கெரியருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டே இருப்பாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்களுக்கு விஸ்வாவோட ஃபேமிலியை பற்றியும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு லதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். விஸ்வாவோட ஃபேமிலியில் எனக்கு ஆல்ரெடி அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறமும் என்ன டான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எங்கள் அம்மா அப்பாவுமே சொல்கிறது, என்ன ஆனாலும் நீ டான்ஸை விட்டுறக்கூடாது. டான்ஸில் நீ வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்கணும். அதில் நீ ஷைன் பண்ணணும் அப்படின்றதுல ரத்னாவும் சரி ஜெயராஜும் சரி 2 பேருமே அவளை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அது ஒரு ஃபைட்டாக மாறுது. அந்த ஃபைட்டில் வந்து ரத்னா கோவத்தில் ஜெயராஜை பார்த்து என்ன சொல்லிடுறா அப்படின்னா, நீ ஒரு ஸ்பைன்லெஸ் பர்சன் அப்படின்றத சொல்லிடுறா. ஏன்னா உன்னால் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நான் தான் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருந்த, அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு இருந்த. இப்போவும் உன்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓவர் டாமினேட்டடாக அவன் முன்னாடி பேசுகிறான். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கோவம் வருது. அவனுக்கு எதுக்காக கஷ்டமாக இருக்குது, ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ பாஸ்டில் நடக்கிறத காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ ஜெயராஜ் போய் அவங்க அப்பா கிட்ட அப்ரோச் பண்ணுறான். இந்த மாதிரி நான் டான்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த பரதநாட்டியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு டேலண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவருமே ஓகே, ஒரு டேலண்ட்டோடு நம்ம இருக்கிறது, ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அக்செப்ட் பண்ணுவார். இவனும் லேர்ன் பண்ணிக்கிறான். காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, இவனுக்கு அந்த டான்ஸ் மேலே ஒரு அப்சஷன் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இதை நான் என்னோடய கெரியராக மாற்றிக்கவா, நான் நிறைய டான்ஸ் பண்ணலாமா, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணலை. எனக்கு நீ பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, உன்கிட்ட ஒரு மேன்லி அப்ரோச், மேன்லி பிஹேவியரே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டான்ஸை நீ விட்டுறணும். மென்னுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நீ பண்ணணும், இதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக சொல்லிடுறாரு. இவனால் அதை விடவே முடியல. பட் அவங்க அப்பா கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அப்போதைக்கு அதை மறந்துட்டு அவன் இருக்கிறான். இப்போது அவனுக்கு மேரேஜ் ஆகுது ரத்னாவோட. இப்போ 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இடமா போகிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க சரி ஓகே வேறு வழி இல்லை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு ஒர்க் இல்லை இல்லையா? எப்போவாது எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த உடனே அகெயின் வீட்டுக்கு வராங்க, அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரத்னா கிட்ட தனியாக சொல்கிறாரு, ஒருவேளை நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் இந்த டான்ஸ் பண்ணாமல் அவனை ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா நான் உங்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறேன். நீ கூட ஒரு விமன் பரதநாட்டியம் ஆடுறது ஓகே, பட் அவன் ஆடுறது எனக்கு பிடிக்கல, நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா. என்ன அப்படின்னா, சில இடங்களில் இவனை விட அவன் ரொம்ப கிரேஷியஸாக ஆடுறதாகவும் அவனுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறதாகவும் அவனை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி அவனை ஒரு சூப்பர்மேன் மாதிரி பார்க்குறதுனால இவளுக்கு அவன் மேலே ஒரு ஜெலசி ஃபீல் இருக்கும். ஸோ இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அவரோட சேர்ந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பிளான் பண்ணுவாள். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இவள் எடுத்துகிட்ருப்பா. என்ன பண்ணுவா அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ரத்னாவை வந்துட்டு ஒரு லீட் ரோலில் ஆடுற மாதிரியும் ஜெயராஜ் ஒரு பேக் டான்ஸர் மாதிரி ஆடுற மாதிரி இப்படி எல்லாமே அவள் புக் பண்ணுவாள். ஏன்னா ஜெயராஜை விட ரத்னா தான் போல்டாக எல்லா டீலர்கிட்ட எல்லாமே பேசுகிறது அவங்க தான். பேசி அந்த சான்ஸ் எல்லாமே வாங்கிடுவாள். கொஞ்ச நாளாக ஜெயராஜ் வந்து இந்த பேக் டான்ஸர் மாதிரியே ஆடிட்டு இருந்தான். இது அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. தென் காலப்போக்கில் அவனுக்கு சான்ஸே வர்றதில்லை, யாருமே அவனை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிடுறதில்ல, விமன் மட்டுமே ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவனோட கெரியரே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. தென் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ரத்னாக்கு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடச்சிடுச்சு. அவளை நிறைய இடத்துல புக் பண்ணுறாங்க, அவளும் போய் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி சமயத்தில் அவள் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா, நம்ம இன்னும் நல்லா கிரேஸ்ஃபுல்லாக ஆடணும், எல்லாரை விட நம்ம வந்து இன்னும் டேலண்டடாக ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தேவதாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி கோவிலில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாசி, நியர்லி ஒரு 70+ இருக்கக்கூடிய ஒரு எல்டர்லி பர்சன், சென்னி அம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த லேடி கிட்ட போய் நான் டான்ஸ் கற்றுக்க போகிறேன், அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும், நான் அவங்க கிட்ட போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தல் கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் ஆல்ரெடி அவன் ஆடுறதையே
நான் ஒரு தேவதாசி தான் அந்த மாதிரி ஆடுவாங்க, நீ ஆடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எப்படி அந்த லேடி கிட்ட போய் கத்துக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு டான்ஸ் நீ கத்துக்க வேண்டாம். உனக்கு என்ன தெரியுமோ நீ அத ஆடணும். அதர்வைஸ் நீ ஆடவே வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் ஜெயராஜ் வந்து இவங்க 2 பேரால நெறைய சஃபர் ஆகி குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்போ வரைக்கும் கன்டினியூயஸ் ப்ராப்ளம்னால ரொம்பவே அந்த ட்ரிங்க்ஸுக்கு வந்து அவன் அடிக்ட் ஆயிருவான். ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் அவன் நெனச்சு பார்த்துட்டு, அகைன் இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது, இப்போ அவங்க சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க. அப்ப தானே இவனுக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இப்போ இவன் கோவத்துல அந்த சண்டையில என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, "உன்னால தான் நம்மளோட குழந்தை இறந்து போச்சு. நீ பேசாத. நீ என்ன பார்த்து ஸ்பைன்லெஸ்ன்னு சொல்றியா? உன்னால தான் நம்மளோட குழந்தை இறந்து போச்சுன்னு" சொல்லி இவன் கத்திர்றான். இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் ரத்னா வந்து இந்த மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக போயிருக்கும்போது, அவளுக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கும். ஓகேவா? சில இடங்கள்ல அந்த குழந்தை பேரு ஷங்கர் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ ஷங்கர் அப்படின்ற அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு நானி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நானி வர்றதுக்கு முன்னாடி ரத்னா கிளம்புறதுக்கும் முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி குழந்தை தூங்குறதுக்காக மெடிசின் மாதிரி குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெடிசின ரத்னா குடுத்துட்டு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க போயிருவாங்க. இப்போ நானி வந்ததுக்கப்புறம், சரி நம்மளும் அதுக்கு வந்து மெடிசின் குடுப்போம் அது தூங்குறதுக்குன்னு சொல்லி அவங்க குடுப்பாங்க. அப்பன்னா அது தூங்கும் நம்மளோட வொர்க்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குடுத்துருவாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஆல்ரெடி குடுத்துருக்கிறது தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல அது ஓவர் டோஸ் ஆகி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருது. இப்போ ரத்னா பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு வந்து பார்க்குறாங்க, குழந்தை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. தென் ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க, குழந்தை வந்து ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டதுனால இறந்து போச்சு அப்படின்றது தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? அவங்களோட பேஷனுக்காக அவங்களோட குழந்தைய அவங்க இழக்குறாங்க அப்படின்றது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கு. இது வந்து அவங்களோட கெரியரில் பீக்கில் இருந்த டைம். அப்போ இப்படி ஒரு ட்ராஜடி நடக்கும்போது அவங்களால கன்டினியூஸாக நிறைய ஷோ அட்டெண்ட் பண்ண முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ கம்ப்ளீட்லி அவங்களோட கெரியர் அகெயின் ஒரு ட்ராபேக். எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணாம அகெயின் ஒரு பெரிய ஃப்ளா அவங்களோட லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் அகெயின் இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு ரத்னா ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. இவருக்குமே ஃபீல் ஆயிட்டு. அவருமே ஒரு சென்டிமென்ட்டான பெர்சன் தானே. ஸோ அவருக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஐயோ! நம்ம கோவத்துல இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி இப்போ 2 பேருமே அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்திக்கிறாங்க. தென் அங்கேயே அப்படி கட் பண்ணி ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ ரத்னா வந்து அங்க நவராத்திரி ஃபங்ஷன்ல அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரத்னாவும் ஜெயராஜும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட லைஃப்ல எவ்வளோ ஃப்ளாஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கும் விஸ்வாக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுமே கல்யாணத்துக்கு அப்புறம் டான்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. தென் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே முடியும் போது ஜெயராஜ் அண்ட் ஆல்சோ ரத்னா 2 பேரும் அவங்க இறந்து போகிற மாதிரி அகெயின் அவங்களோட அந்த ஸ்பிரிட் வந்து அவங்களோட யங் டேஸில் எப்படி அவங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, கப்பலாக சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் டான்ஸ் பண்ணாங்களோ அந்த மொமெண்ட்டுக்கு போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பேஷன் ஓரியன்டாக போகிறவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த பிளேயில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.